இந்த லெசன்ல மாஸ்டர் பேஜஸ் எப்படி லோட் பண்ணிக்கிறோம், அடுத்து மாஸ்டர் பேஜஸ் எப்படி இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். சாம்பிள் டாக்குமெண்ட் மூலியமா பார்ப்போம். இந்த பேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஏ மாஸ்டர் பேஜ் பேஜ் நம்பர்னு இருக்கு, அடுத்து பி லோகோன்னு இருக்கு. இப்ப இந்த ஏ மாஸ்டர் பேஜ்ன்ற நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மவுஸ்ல ரைட் கிளிக் பண்றீங்க, மாஸ்டர் பேஜ் ஆப்ஷன் ஏ ஓபன் ஆகும். அதுல நம்ம இந்த பேஜ் நம்பர் டிஃபால்ட்டா மாஸ்டர் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். இது எதுக்காக இதை மாத்திரன்னா அடுத்த பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணும்போது அது ஓவர் ரைட் ஆகும். அந்த ஒரு கமெண்ட் சொல்றதுக்காக மாத்திக்கிறோம். இப்போ டாக்குமெண்ட் டேப் ரைட் கிளிக் பண்ணிக்கிறீங்க, நியூ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு சைசஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேஜஸ் பேனல்ல மெனு கிளிக் பண்றீங்க, லோடு மாஸ்டர் பேஜஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல பேஜஸ் அப்படி இண்டிஜன் ஃபைல செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓபன் கொடுக்குறீங்க. இப்போ இந்த இடம் கேக்குது பாத்தீங்களா, அதான் ஏன் கேக்குதுன்னா ஏ மாஸ்டர் அப்படின்றது வந்து இதுலயும் உங்களுக்கு இருக்கு, பிளஸ் நம்ம அந்த லோட் பண்ற ஃபைல்லையும் இருக்கு. அதனால கேக்குது. நம்ம வந்து ரீப்ளேஸ் மாஸ்டர் பேஜ் கொடுத்துட போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதே ஃபைல்ல ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ இதுல ஏ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஏன்ற மாஸ்டர் பேஜ் அப்ளை பண்ணிக்கிறோம். பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணீங்கன்னா பேஜ் ஆட் ஆயிரும். 2-3 பேஜுக்கு பி அப்ளை பண்ண போறோம். கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிக்கிட்டு பி லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பேஜ் 2 and 3ல மாஸ்டர் பேஜ் அப்ளை ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாக்குறோம். டாக்குமெண்ட் டேப் ரைட் கிளிக் பண்றீங்க, நியூ டாக்குமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்றோம். இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பேஜஸ்ல 2 and 3 பேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். அதுலயே நம்ம மாஸ்டர் ஏவும் இருக்கு, மாஸ்டர் பியும் இருக்கு. இந்த பேஜ் தான் நம்ம மூவ் பண்ண போறோம். செலக்ட் பண்ணிட்டு பேஜஸ் பேனல் கிளிக் பண்றீங்க, மூவ் பேஜஸ் கொடுத்துட்டு 2 and 3 கொடுத்துறீங்க. மூவ் 2 அப்படிங்கறதுல டைட்டில் 6 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறீங்க. டைட்டில் 6ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பேஜோட கண்டென்ட் வந்து இங்க மூவ் ஆயிருக்கு. அடுத்து உங்களுக்கு அந்த மாஸ்டர் பேஜுமே இங்க லோட் ஆயிருக்கு. இதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்றோம்.